ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமஹ. நமஸ்காரங்கள். அந்த லக்ஷ்மி நரசிம்மரின் கிருபையினாலே, அவரின் கடாட்சத்தினாலே நாம் இப்பொழுது 100வது வாரத்தில் பதிவில் அடியெடுத்து வைக்கிறோம். நிருசிம்ம பிரபாவம் என்ற இந்த அருமருந்து அமிர்தமாய் நம்மை ஆனந்தித்து இத்தனை நாட்கள் இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த சிங்கமுகன் நம் நிருசிம்மன் நம் மகாலட்சுமி தாயாரின் தன்மையுமாய் கொண்டு இருவருமாய் லட்சுமி நிருசிம்மனாய் நம்மை காத்தருள்கிறார்கள். என்ன சாஸ்திரங்கள் பாடங்கள் நம் வாழ்க்கையில் நாம் கற்றுத் தேர்ந்தாலும் அவனுக்கு இணை இந்த பாரில் பூமியில் யாருமே இல்லை. அந்த ருத்ரனோ இந்திரனோ பிரம்மனோ தேவரோ அந்த நிருசிம்மனை மிஞ்சி இந்த லோகத்தில் யாரும் கிடையாது. அவன் ஒருவன் தான் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் நம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன். இவ்வளவு பதிவுகளை கடந்து அழகிய கேள்வி என்னுள்ளே எழுந்தது. ஏதாவது இந்த பிரபாவத்திலே, இந்த பயணத்திலே நமக்கு பயன் உள்ளதாய் கிட்டியதா? யாராவது ஒருத்தராவது இந்த பயணத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவன் பிரபாவம் பற்றி மாறி தன்னை மறந்தால், இவ்வளவு நாள் நான் சொன்னதிலே, இந்த பிரபாவத்தை அனுபவித்ததிலே சிறிதளவு பயனாவது உண்டாகும். இந்த நிருசிம்மனை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுள்ளே ஒரு விஷயம் பளீரென தோன்றும். அவன் சாமானிய தெய்வம் இல்லை, அவதாரங்களுக்கெல்லாம் அவதாரம், சிறந்த அவதார சிம்மம் அவன். மற்ற எல்லா பெருமாள்களையும் விடவன் மாறுபட்ட பெருமாள். எல்லா கோணங்களிலுமே அவன் வர்ணிக்கவே இயலாத பெருமாள். தூண் பிளந்து வரும்போது அவன் இப்படிப்பட்டவன், இந்த குணங்கள் நிறைந்தவன் என்று நிர்ணயம் செய்ய முடியாத பெருமாளாய் தோன்றினான். தூண் உடைத்து தோன்றினான். ஒரு பச்சிளம் பாலகன் தன் அடியார் தன் நினைவாலே ஜீவித்திருப்பவன் அவனை காப்பாற்றி கரை சேர்க்க நிருசிம்மன் பட்ட பாடு சொல்லி மாளாது. கணக்கில்லா கணக்கு, அளவில்லா வரங்கள், அனாவசியமான தேவையில்லாத விஷயங்கள் அடங்கிய வரங்கள், எங்கும் எதிலும் துளி தர்மம் பிசகாது, துளி நகராது அவனின் அவதார மகிமை. அந்த பாலகனை மட்டுமன்றி நம் போன்ற பாவம் செய்த எல்லா ஜீவாத்மாக்களையும் காத்து ரட்சிக்க வேண்டிய கடமை இந்த லட்சுமி நரசிம்மனுக்கு. ஆனால் அவனிடம் என்ன விசேஷம்? முதலாவதாய் அவன் பக்தருக்காய் குழம்பி தவித்தானாம். தர்மத்தின் பொருட்டு நிற்க வேண்டுமாயின் அந்த ஹிரண்யனை வதம் செய்ய வேண்டும். அவனை வதம் செய்தால் பக்தன் பிரகலாதன் தந்தையின்றி தனிமரமாவான். பக்தருக்கு கஷ்டமா? சகல ஜனங்களுக்கும் சௌக்கியமா? பக்தனும் முக்கியம், லோகக்ஷேமம் முக்கியம். குழப்பம் குழப்பம். சரி, இப்பொழுது இந்த அசுரனுக்கு ஒரு சந்தர்ப்பமாவது கொடுப்போம். அவன் நெஞ்சை பிளந்து உள்ளே தேடுகிறான். ஏதாவது ஒரு ஓரத்திலாவது அந்த தர்மத்தின் சுவடு ஒட்டி இருக்குமா? இல்லையே. அநீதி மட்டுமே அலைமோதி கொண்டிருந்தது அந்த அசுரனின் இதயம். உக்ரம் கொண்டான் நிருசிம்மன். உதைத்து தள்ளி நாம் துவம்சம் செய்தான். உக்ரம் குறையும் முன்பே பாலகனை அள்ளி தன் மார்பிலே அணைத்து தன்னை குளிர்வித்துக் கொண்டான். இன்று முதல் உனக்கு தந்தை, தாய், பந்து, நட்பு, வாழ்வு எல்லாமே நான் தான், இந்த நிருசிம்மன் தான். என்ன ஒரு பாக்கியம்! இப்படி ஒரு பாக்கியம் கிட்ட எத்தனை அசுர தகப்பன் மேலும் காவு கொடுக்கலாம். பாக்கியமே பாக்கியம், அப்படி ஒரு பரம பாக்கியம். சரி, நாம் அவனை அடைய என்ன இழக்க வேண்டும்? நம்மை இழந்தால் நமக்கு நிருசிம்மன் கிடைப்பான். அந்த நிருசிம்மனின் திருவடியிலே நம்மை தொலைத்தால் நமக்கு எல்லாமாய் அந்த நிருசிம்மன் கிடைப்பான். நம் அகங்காரம், கர்வம், தான் என்ற ஆணவம் கொண்ட சிரசை அவன் திருவடியிலே வைக்க நமக்கு அவன் குளிர்ச்சி கிட்டும். அந்த பிரகலாதன் போலே அந்த லோகக்ஷேமத்திற்காய் நாமும் எண்ண வேண்டும். மற்ற எண்ணங்கள் மனத்திலே அண்டக்கூடாது. இந்த நிருசிம்ம பிரபாவத்தை தொடர்ந்து கேட்டு வந்தால் கீழ்கண்ட விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். 99 பதிவுகள் நாம் உணராத ஒன்றை மனதில் கொண்டு இந்த 100வது பதிவிலாவது நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலாவதாய், இந்த அல்ப விஷயங்கள் மேல் மையல் கொண்ட கூடாது. பணம், தங்கம், நிலம், மனை என்ற அதன் மேல் எண்ணம் கொண்டால் நம் நரசிம்மன் நம்மை விட்டு தூரே நிற்பான். இரண்டாவது, பந்த பாசத்தினால் உந்தப்பட்டு ஆட்பட்டு நம்மை சுற்றி உள்ள நம் சுற்றம் மேல், நம் சந்ததி மேல் பற்றுக்கொண்டு பைத்தியம் கொள்ற நிருசிம்மன் கிட்டே வரமாட்டான். அடுத்ததாய், அவன் சத் சங்கத்திலே நம்மை இணைத்துக் கொள்வோம். அவனை பற்றியே சதா சர்வ காலம் எண்ணம் கொண்ட ஒத்த மனத்துடைய பெரியவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். அடுத்ததாய், காம, குரோத, லோபம் என்று இந்த உலக இன்பங்கள் அனைத்திலும் மனம் செலுத்தாது, ஈடுபடாது அவன் மேல் ஈடுபட எண்ணம் கொள்ள வேண்டும். அடுத்ததாய், அவன் தாமரை திருவடி தேடி சரண் புகுந்து கிடைந்திட எது மேலும் எதன் மேலும் எண்ணம் செலுத்தாது இருக்க வேண்டும். ஆறாவதாய், அந்த நிருசிம்மன் நம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யட்டும் என்ற எண்ணம் நம் மனத்தில் இருக்க வேண்டும். நம்மால் எதுவும் முடியாது, எல்லாம் அந்த நிருசிம்மனின் செயல் என்ற எண்ணம் மனதிலே திண்ணமாய் அலைப்பாய வேண்டும்.
அடுத்ததாய் இடரில்லா பாதை, முள்ளில்லா சாலை, கஷ்டமில்லா வாழ்க்கை என்று அவனிடம் வேண்டுவது தவறு. எதுவுமே நாம் செய்யும் கர்மத்தின் பலம் மட்டுமே. எவ்விடர் வரினும், எந்த முள் தைத்தாலும், எந்த கஷ்டம் நம்மை சூழ்ந்தாலும், என் நிருசிம்மன் என்னோடு இருந்தால் நான் தைரியமானவனாய் அதை கடப்பேன் என்ற எண்ணம் நாம் கொள்ள வேண்டும். அந்த மகாலட்சுமி தாயாரின் கடாட்சத்திலே மனம் புகுந்து அந்த தாயாரின் திருவடி அடைந்து நிருசிம்மனிடம் தாயார் சிபாரிசு செய்யும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவனை அடைவதென்றி எந்த தாகமும் எவ்விதமான ஏக்கமும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. கடைசியாய் முடிப்பதற்கு முன்னே இந்த 7 புவனங்களிலும் லோகங்களிலும் அவன் ஒருவனே நிச்சயமான பெருமாள், நம் வாழ்வில் ஒளியேற்றி மோட்சம் எனும் சொல் கொடுத்து நம்மை கரை சேர்க்கும் மாயவன் இந்த நிருசிம்மன் ஒருவனே என்று எண்ணம் கொள்ள வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் உறக்கச் சொல்கிறோமோ இல்லையோ, ஒன்றிரண்டாவது கொண்டு வழி அமைத்தால் நாம் நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அடைந்த வழி கொண்டு நாமும் அவனை அடைய முற்பட இந்த நிருசிம்ம பிரபாவம் நமக்கு அனுகிரகம் செய்யும். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள நிருசிம்ம கஷேத்திரங்கள், முதலாவதாய் வடகரா லக்ஷ்மி நரசிம்ம கோவில். இது வடகராவில் கோழிக்கோடு மாவட்டம் கேரளாவில் உள்ளது. 1974ஆம் வருடம் இந்த கோவில் புனருத்தாரணம் செய்யப்பட்டு ஸ்வர்ண பிரசன்னம் செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டது. 400 வருடங்கள் பழமையான கோவில், நாம் சேவிக்க வேண்டிய நிருசிம்மர். அடுத்ததாய் கடுங்கலூர் நிருசிம்மர் கோவில். இந்த கோவில் கடுங்கலூரில் அமைந்துள்ளது. நீண்ட நெடிய வரலாறு கொண்ட மிக பழமையான கோவில். வீர மார்த்தாண்ட மன்னர் மகாராஜா திருவிதாங்கூர் மன்னன் அவன் காலத்தில் அமைந்த கோவில். 4 நம்பூதிரி மனைகள் இல்லங்கள் பூர்வீகமாய் கொண்டு மூலவர் நிருசிம்மமூர்த்தி ஐகராவிலிருந்து ஒரு மரக்கலம் மூலம் லாவகமாய் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்ட கோவில் இது. அடுத்ததாய் நாம் சேவிக்க வேண்டிய மிக திவ்ய நிருசிம்ம கஷேத்திரம் இதுவே. இந்த வாரம் மிக அழகான லக்ஷ்மி நிருசிம்ம சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். தாமோதராய தாந்தாய தானவாந்த கராய ச நம சம்சார வைத்யாய பேஷஜாய நமோ நமः ஷீரத்வதாய ஷீதாய வாதாய பிரமிதாய ச சாரஸ்வதாய சம்சார நாச நாயக்ஷமாலினே. அதில் மிக அழகாய் லாவகமாய், ஹே லக்ஷ்மி நரசிம்மா, நீயே எங்கள் பாவம் போக்கும் கர்ம இடர்களையும் எங்களுடைய பெருமாள், நீயே படைக்கும் பெருமாள், தாத சந்தாத விதாத்த தர எனும் தன்மைகள் கொண்ட சிங்கமுக பெருமாள் நீ. இந்த வயிற்றிலே கயிற்றை கட்டி உலகை ஆட்டுவிக்கும் தாமோதரன், பிறப்பு இறப்பு என்ற கொடிய வியாதியை தீர்க்கும் மருத்துவன் நீ, மாமணிவண்ணன் நீ. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.